பிரைஸ் காட், உங்களை பார்க்கல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னும் என்னோட ஜேர்னி பார்த்தீங்கன்னா பொக்காரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி தும்கா வரை போனோம். இந்த தும்காவுக்கு போகிற வழியில் தன்பாத் கிரிட் போகிற பகுதியிலலாம் நான் ட்ராவல் பண்ண போகிறேன். ஸோ என்னோட ட்ராவல் இந்த இடங்கள்லாம் இருக்க போது. ஸோ நேற்றைய தினத்தில் இந்த இடத்துல ஸ்டே பண்ணுறதுக்கான ஒரு பெரிய கிருபை எனக்கு கொடுத்தாரு. இந்த பொக்கார் பகுதியில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறாரு. ஸோ இங்கே ஒரு ஸ்லம்மில் போய் ஊழியம் செய்கிறதுக்கான பெரிய ஒரு கிருபையும் வாய்ப்பு எனக்கு உருவாக்கி கொடுத்தாரு. சொர்க்க ராஜ்ய का सुसमाचार, मनफिरा का सुसमाचार, देन रक्षिप के नदे उदार का सुसमाचार, परमेश्वर का सुसमाचार, स्वर्ग राज्य का सुसमाचार, है ना. कितना अच्छा है. एक अच्छा गाना है ना, कितना अच्छा है वो, कितना धन्य है वो, यीशु ही मेरे जीवन का साथी. कितना अच्छा है वो, कितना धन्य है वो, यीशु ही मेरे जीवन का साथी. तेरे हत को पूरा करता है वो, कोई कटी नहीं मुझको. तेरे जरूरत को पूरा करता है वो, कोई कटी नहीं मुझको. प्रभु का धन्यवाद करूंगा, उसकी संगति में सदा रहूंगा. साथ चलूंगा मैं जय जरूर पाऊंगा, साथ चलूंगा मैं जय जरूर पाऊंगा. प्रभु का धन्यवाद करूंगा. So this is the Bokhara Steel City. In my side, in my left side, you can see the Bokhara city. This all the campus is the Bokhara Valley. They have hospitals, schools, they have a lot of things. So this is the Bokhara city. You can go in here only. The Tata Steel is there. So Bokhara is famous for the steel plant is there only. So right now I was crossing this Bokhara area. So today really such a good day for me. Praise God. I want to share a lot of things with you on my journey today. So I keep going on. Today such a long journey for me because nearly I want to travel more than 175 to 80 kilometers. Today is my journey is there. So on the way I want to have a meeting. Finishing the meeting again I want to write my today journey. Toughest journey today, but my God is with me. He will guide me. I know that. Praise God. இந்த பயண நேரத்திலேயே நான் உங்களோட ஒரு வசனத்தை சொல்றதுக்கு நான் ஆசைப்படுறேன், நான் வாஞ்சிக்கிறேன். மத்தேயு 28:20 சொல்லுகிறது, நான் உங்களை கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்த சகல நாட்களும் நான் உங்களுடன் கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். மத்தேயு 28:20 தெளிவாக சொல்லுகிறது, நான் உங்களை கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று ஆண்டவர் தன்னுடைய சீஷர்களை பார்த்து தெளிவாக சொல்லுகிறார். சீஷர்களை பார்த்த சொன்ன ஒரு காரியம், இந்த 3 வருஷம் நான் உங்களை எல்லா இடத்துக்கும் கொண்டு போயிருக்கேன். என்னென்ன அற்புதங்கள் செய்தனோ, எங்களை நான் போதித்தனோ, எல்லாவற்றையும் நீங்க கற்றுக்கொண்டீங்க. இப்ப தேவ ராஜ்யத்துக்கு அநேக காரியங்களை நீங்க கற்றுக்கொண்டீங்க அல்லவா? இதை மற்றவங்களை நீங்க தெரியப்படுத்துங்க. அப்ப நீங்க போகணும், புறப்பட்டு போகணும், சகல ஜனங்களை நீங்க தேடி போகணும். தேடி போகும் அந்த ஜனங்களுக்கு அந்த பரலோக ராஜ்ய சுவிசேஷத்தை எப்படி நீங்க பிரசங்கிக்க முடியும்? ஏன்னா இயேசுதான் நமக்கு முன்மாதிரியானவர். இயேசு பாத்தீங்கன்னா அவர் ஜெப ஊழியத்திலும் அதிகமாக இருந்தார். அதே நேரத்தில் பிரசங்கிப்பதிலும் அதிகமான நேரத்தை செலவழித்தார் என்றுதான் வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அவர் மட்டும் புறப்பட்டு போகவில்லை என்றால், அந்த எரியோகில் அவர் மட்டும் போகவில்லை என்றால் அந்த குருடன் எப்படி பார்வை கிடைக்க முடியும்? அந்த எரியோகு மட்டும் போகவில்லை என்றால் சகை எப்படி மனம் திரும்பி இருப்பான் அல்லவா? சோ போனாதான ஜனங்களை விடுதலை பெற முடியும், போனாதான ஜனங்களுக்கு அற்புதங்களை செய்ய முடியும், நம்ம போனாதான ஜனங்களுடைய மனக்கண்கள் திறக்க முடியும், அது சுவிசேஷத்தை அவங்க மத்தியில் நம்ம பிரசங்கிக்க முடியும். நம்ம போகிறோம் எப்படி அந்த ஜனங்களை நம்ம பிரசங்கிக்க முடியும்? சோ புறப்பட்டு போனோம். அதான் ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய ஒரு கடை, ஒரு பெரிய ஒரு சுவிசேஷம். அவர் சொன்ன ஒரு பெரிய ஒரு விஷயம் உபதேசத்தை பாத்தீங்கன்னா, நம்ம புறப்பட்டு போவதற்காக தான் ஆண்டவர் நமக்கு அது கட்டளையாக நமக்கு கொடுத்திருக்காரு. ஆனா அந்த கட்டளை நம்ம மதிக்கிறது இல்லை. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் புறப்பட்டு போங்கள், சகல ஜனங்களை சீஷராக்குங்கள், பிதா குமாரன் பரிசுத்தாவியினால் ஞானஸ்தானம் கொடுங்கள். நான் சொன்னது பிரதான கட்டளை இன்னைக்கு பின்பற்ற முடியாத அளவுக்கு நம்ம இன்னைக்கு இருந்து கொண்டு இருக்கிறோம். ஒரு திருச்சபையுடைய பிரதான கட்டளை சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதா, ஆத்ம அறுவடை செய்வதா, இன்னைக்கு
ஆத்தும அறுவடை செய்வதில் இன்னைக்கு தாமதித்து விட்டதனால தான் இன்னைக்கு அநேக பாவங்கள் பெருகி கொண்டே இருக்கிறது. சுவிசேஷம் செய்ய வேண்டிய களங்கள் இன்னைக்கு வீணடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சுவிசேஷம் சொல்லப்பட வேண்டிய நேரங்கள் இன்னைக்கு சிதறடிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு பொல்லாத சாத்தானானவன் சுவிசேஷத்தை சொல்ல முடியாத அளவுக்கு தடைகளை கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார். புதிய புதிய திட்டங்கள், புதிய புதிய கற்பனை கூட எட்ட முடியாத கற்பனை காவியங்கள் மூலமாக அநேக காரியங்கள் இன்னைக்கு திருச்சபைக்குள்ளாக, ஊழியங்களுக்குள்ளாக, உலகத்துக்கு ஏற்றவாறு ஊழியங்கள், உலகத்துக்கு ஏற்றவாறு திருச்சபைகள், உலகத்துக்கு ஏற்றவாறு விசுவாச வாழ்க்கை என்று இன்னைக்கு தந்திரமாக அதை புரட்டி கொண்டே இருக்கிறான். வசனம் தெளிவாக சொல்லுகிறது, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் உண்டு என்று மிகுந்த கோபம் கொண்டு யாரை விழுங்கலாம் என்று சுற்றி அலைந்து கொண்டிருக்கிறான் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. இன்னைக்கு சபைகள் சீரழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, ஊழியங்கள் சீரழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, விசுவாச வாழ்க்கைகள் சீரழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏன் இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? எதனால் இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இருந்து கொண்டே இருக்கிறோம். சாத்தான் இன்றைக்கு வஞ்சித்துக் கொண்டே இருக்கிறார். திருச்சபைகள் வஞ்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், விசுவாசிகள் வஞ்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். துருபதேசங்கள், கள்ள போதனைகள் இன்னைக்கு விதைக்கப்பட்டுக் கொண்டே வருகிறது. கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பிக் கொண்டே வருகிறார்கள். இன்னைக்கு மாற்றங்கள் பல இடங்களில் சம்பவித்துக் கொண்டே வருகிறது. ஆனால் ஜனம் இதை குறித்து உணர்வடையவில்லை. என் ஜனங்கள் இதை கொண்டு கண்விழிக்கவில்லை. குருடான பிடித்ததை போலதான் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த ஜனங்களுக்குள்ளாக ஒரு மாற்றம் வர வேண்டாமா? இந்த ஜனங்களுக்குள்ளாக ஒரு ரட்சிப்பு வர வேண்டாமா? இந்த ஜனங்கள் புறப்பட்டு செல்ல வேண்டாமா? அபிஷேகம் பெற்ற நீங்கள் அந்த அபிஷேகத்தை இன்னைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? நான் அபிஷேகம் பெற்றேன், நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் மனம் திரும்பினேன், நான் தேவனுக்காக வாழுகிறேன், எல்லாவற்றையும் சரிதான். ஆனால் நீங்கள் ஆண்டவருக்காக செய்தது என்ன? GoPro में ஸோ கையில் ஒரு கொடி மட்டும் இருந்தால் போதும், என்ன வேணாலும் பண்ணிட்டு நம்மள இந்தியாவில் அப்படிதான் இருக்குது போல இருக்கு. என்ன பண்ணுறது? போகிற வழியில் நான் சந்திக்கிற பிரச்சனைகள் தான் ஈஸியானலாம் கிடையாது. தப்பிச்சோம். ஏன்னா போகிற இடங்கள் எல்லாமே ஏதாவது ஃபெஸ்டிவல் வந்துட்டாங்கன்னா இது மாதிரி பொதுமக்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃப்ளாகை வச்சுட்டு இடையில செலுத்துருவாங்க. ஸோ அவங்க கேட்குற மாதிரி நம்ம காசை கொடுக்கணும். கொடுக்கலைன்னா பிரச்சனை பண்ணுவாங்கன்னு விட மாட்டாங்க. ஆனால் ஆண்டோட கிருபை தய இருக்கனால ஸோ இவ்வளோ இடங்களெல்லாம் தப்பிச்சுட்டு போக முடியுது. இதை தாண்டி போனால் இப்படி தான் ஒவ்வொரு இடங்களும் இருக்குது. ஒவ்வொரு மாநிலங்களும் ஒவ்வொரு விதமான காரியங்கள் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்து ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டு, அடுத்து இந்த ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டை தாண்டி அடுத்த இடத்துக்கு போகிறேன். ஸோ ஒவ்வொரு நாளும் எனக்கு சேலஞ்சு தான். அந்த சேலஞ்சை தாண்டி தான் ஒவ்வொரு நாளும் நம்ம ஓட வேண்டியிருக்கோம். அப்படி இருந்தால் தான் ஊழியங்களை பண்ணி இப்போ பாருங்கள், லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டுமே காட்டு பகுதி தான். இப்போ காட்டு பகுதியில் தான் இப்போ ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த காட்டு பகுதியாக இருந்தாலும் சரி, அது எந்த பகுதிகளாக இருந்தாலும் சரி, நம்ம ட்ராவல் பண்ணுற நேரத்தில் நம்ம ட்ராவல் பண்ணி தான் ஆகணும். அதில் வேறு வழியே கிடையாது. போகும் இதுதான் ரூட்டுன்னா இன்னும் இந்த ரூட் வழி தான் போகணும். ஏன்னா தன்பாத் வழி, இன்னைக்கு கிரெட்டி வழி, அதுக்கப்புறம் தான் டும்கால நம்ம போய் சேர போகிறோம். டும்கால போய் சேர போகிறேன். ஸோ இன்னும் ஒரு ரெண்டு பகுதிகள் இருக்குது. இதெல்லாம் தாண்டி தான் டும்கா. ஸோ இன்னும் ட்ராவலே வந்துட்டு ரொம்ப கடினமாக தான் இருக்கும் எனக்கு. ஸோ அதை பொருள்படுத்தாமல் தான் ஒவ்வொரு நாளும் என்னுடைய பிரயாணத்தை நான் செஞ்சிட்ருக்கிறேன். ப்ரைஸ் காட், ப்ரைஸ் காட். லூக்கா 4:18 சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரத்துக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடலுக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுகிரகம் வருஷத்தை பிரசங்கிக்கவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்த புஸ்தகங்களை சுருட்டி பணியுடைய கரலுக்கு கொடுத்து உட்கார்ந்தார். ஜெபயாலயத்தில் உள்ள எல்லாரும் கண்கள் அவர் மேல் நோக்கமாய் இருந்தது என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரத்துக்கு சுவிசேஷங்களை பிரசங்கிப்பதற்காக தான் ஆண்டவர் இந்த கிராமங்கள் தோறும், இந்த பட்டணங்கள் தோறும், இப்ப பாக்குறது கிராமந்தோறும். ஸோ இப்போ ஹைவேல பாத்தீங்கன்னா ஒரு கிராமத்துக்குள்ள இப்ப நான் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறேன். எதுக்காக இப்படி எல்லாம் நான் டிராவல் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும், இந்த மக்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும், இந்த மக்களுக்காக ஜெபிக்கணும். அதுக்காக தான் தயவு என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரே தவிர நான் சொகுசா வாழ்றதுக்காக ஆண்டவரை நான் அனுப்பவே இல்லை. நான் தினந்தோறும் இந்த மக்களுக்கு நான் சுவிசேஷத்தை சொல்லணும். சுவிசேஷம் சொல்றதுக்கு ஆண்டவரை அனுப்பி இருக்கிறாரு, இந்த மக்களுக்கு பிரசங்கிப்பதுக்கு ஆண்டவரை அனுப்பி இருக்கிறாரு. அது எவ்வளவு பெரிய சிக்கலான ரோடா இருந்தாலும் சரி, சரியான வசதிகள் இல்லாலும் சரி, நான் போகணும். அது போனாதான் இந்த மக்களுக்கு எல்லாம் சுவிசேஷத்தை சொல்ல முடியும். இந்த மக்கள் மத்தியில நான் போறேன்னு எப்படி தான் சுவிசேஷத்தை சொல்ல முடியும்? கிராமங்கள் தோறும்
தோறும், பட்டணங்கள் தோறும், காடுகள் தோறும், மலைகள் தோறும் நான் பயணிக்க வேண்டும். இரவானாலும் சரி, பகலானாலும் சரி, எப்படிப்பட்ட காலநிலைமைகள் ஆனாலும் சரி, இந்த பகுதியில் நான் பிரசங்கிக்க வேண்டும் அல்லவா? இந்த ஜனங்களுக்காக நாம ஜெபிக்க வேண்டும் அல்லவா? நான் ஒரே இடத்துல உட்கார்ந்து இருந்துட்டேன்னா இந்த மக்கள் மத்தியில் நான் எப்படி வர முடியும்? இந்த மக்களை எப்படி சந்திக்க முடியும்? இந்த மக்களுக்கு நான் எப்படி ஜெபிக்க முடியும்? சுவிசேஷம் என் மேல் விழுந்த கடமை. ஆண்டவர் எதுக்காக என்ன அபிஷேகம் பண்ணியிருக்காருன்னா, இந்த மக்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்காக தான் ஆண்டவர் என்னை அனுப்பியிருக்கிறாரு. அப்ப ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த தரிசனத்தை நான் சரியாக செய்யணும். செய்யலைன்னா நான் என்னோட சுவிசேஷம் அபிஷேகம் பண்ணினது வீணாய் போயிருமே. குருடர்கள் பார்வையடையும் அந்த ஜனங்களுக்காக நான் அனுப்பியிருக்கிறாரு. இப்போ கிராமத்தில் நான் இருந்துட்டு இருக்கேன். செயலல் பாருங்களேன், இது ஜார்க்கண்ட்ல இருக்கிற ஒரு இன்டீரியர் கிராமம். இன்டீரியர் கிராமத்தில் இப்போ நான் ட்ராவல் அவங்க வாசல் வழி அந்த தெருவில் இருக்கிற அவங்க வீட்டுக்கு ஃப்ரெண்டில் நான் இப்போ ட்ராவல் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்களேன், அழகாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 2 சைடில் பார்த்தீங்கன்னா அழகாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அந்த கிராமத்துக்குள்ள. சரி, கிராமத்தை பார்க்கறதுக்கான்றவங்க ஒரு கிருபை கொடுத்துருக்காரு. ஸோ இப்போ இந்த மக்களுக்காக இப்போ ஜெபிக்க முடியுது. இந்த மக்கள் இருக்கிற ஆண்டவரை ரிச்சிங்க ஆண்டவரே, மனம் திரும்ப ஜனங்கள் மனம் திரும்பட்டுமே ஆண்டவரே, பாவத்தில் இருந்த ஜனங்கள் மீண்டு வரட்டும். இந்த ஜனங்களுக்கு இப்போ எனக்கு நல்ல ஜெபிக்க முடிகிறது இல்லவா? ஸோ ஆண்டோட கிருபை இது, ஆண்டோட மேலான கிருபை. ஆண்டோட கிருபையிலான இந்த கிராமத்துக்குள்ளாடி நான் வர முடியுமா? இது செய்ய முடியுமா? அவன் ஆண்டர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறது ஏதோ ஒரு நோக்கத்துக்காக நான் அபிஷேகம் பண்ணியிருக்காரு. அவ எது நோக்கத்துக்கு அபிஷேகம் பண்ணியிருக்காரு? அந்த ஜனங்களுக்காக சுவிசேஷத்தை சொல்றதுக்காக. குருடர் நோயாளி இருப்பாங்க, புண்ணியாளிகள் இருப்பாங்க, பிசாசினால் அகப்பட்டு இருப்பாங்க. அந்த ஜனங்களுக்கு விடுதலை செய்யறதுக்காக தான் ஆண்டவர் அனுப்பியிருக்கிறாரு. ஸோ சொன்ன காரியத்தை செய்யறதுக்காக தான் நான் ஆண்டவர் என்ன சொன்னாரோ செய்யறதுக்காக நான் இருக்கணும், தவிர என்னுடைய சித்தத்தை செய்யறதுக்காக அல்ல. திரும்ப அந்த காட்டு ரோட்லாடு தான் இப்போ ட்ராவல் பண்ணிட்டு இருக்குது. சில இடங்களில் போகும்போது வீடு இருக்கும், சில இடங்களில் வீடுகள் இருக்காது. ஸோ எது எப்படி இருக்குதோ நம்ம ட்ராவல் பண்ணி தான் ஆகணும், போய் தான் ஆகணும். இந்த மக்கள் மத்தியில் நம்ம சுவிசேஷத்தை சொல்லி தான் ஆகணும். சுவிசேஷம் சொல்றதுக்காக தான் நம்மளுக்கு கொடுத்துருக்க ஒரு பெரிய ஒரு கிருபை, ஒரு வாய்ப்பு. ஸோ தினந்தோறும் இந்த பகுதியில் நான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன், தினந்தோறும் பயணம் பண்ணிட்டு இருக்கிறேன், தினந்தோறும் இந்த மக்களுக்காக ஜெபம் பண்ணுறேன். போகிற ரூட்டு சரியா இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கடையில் நான் கான்டாக்ட் பண்ணணும். எனக்கு போக வேண்டிய இடங்களில் சரியான டைமில் நான் போய் சேரணும். நைட் டைம்ல இந்த இடங்களில் ட்ராவல் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ எதையும் நான் பொருள்படுத்தவே கூடாது. டிராவல் பண்ணும்போது அவ்வளோ குறுக்கு வலிக்கும், கால்கள் வலிக்கும், ஷோல்டர் பகுதி ரொம்ப வலிக்கும், கையெல்லாம் ரொம்ப வலிக்கும். ஏன்னா கண்டினியூஸாக பிரேக்கு கிளச்சை பிடிச்சி கையெல்லாம் ரொம்ப வலிக்கும். ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி தான் அந்த ஊழியர்களை செய்யணும். நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டு நமக்கு கொடுத்துருக்கிற பாரம் அப்படி, அந்த ஊழியத்தை செய்யறதுக்கு கொடுத்துருக்கிற பாரம் அப்படி. ஸோ எவ்வளோ வேதனை எடுத்தாலும் சரி, எவ்வளோ வலி எடுத்தாலும் சரி, காய்ச்சலாக இருந்தாலும் சரி, சுகம் இல்லாட்டாலும் சரி, நான் போய் தான் ஆகணும். சில நேரங்களெல்லாம் பிரசங்கம் பண்ணுறதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா மீட்டிங் சாயந்தரம் நான் டே டைம்ல அவ்வளோ காய்ச்சல் அவ்வளோ படுத்துருப்பேன். ஆனால் அதெல்லாம் நான் பொருட்படுத்த மாட்டேன். எப்படியாவது போய் தான் ஆகணும், அந்த மக்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி தான் ஆகணும்னு சொல்ற ஒரு பாரம் தான். ஸோ எவ்வளோ தூரங்கள் இந்த வீடுகளெல்லாம் இப்போ ட்ராவல் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு ஒரு பகுதிக்கு வந்துட்டு, இது ஒரு மார்க்கெட் பகுதி. என்னுடைய ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட். இந்த கிராமங்களில் கிடைக்கிற அந்த காய்கறிகள், அது விவசாயிகள் செய்கிற காய்கறிகள் எல்லாமே இந்த ரோட் சைடில் வந்து ஸோ ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு அது காமிக்கலாமே, அந்த மார்க்கெட் பகுதி தான் இப்போ நான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ நல்ல ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் தான் இது எல்லாமே. இந்த உள்ளூரில் விளைகிற காய்கறி தான் கிராமத்தில் இருந்து மக்கள் கொண்டு வராங்க, ரோட் சைடில் இது மாதிரி போட்டுறாங்க. ஸோ ரோட்டில் போகிற மக்கள் இந்த இடத்துல கூட்டுறாங்க. ஸோ இங்கே இருக்கிற ஒவ்வொரு மார்க்கெட்டு பார்க்குறதுக்குமே அழகாக இருக்கும். அப்படின்னா நல்ல ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் மக்கள் அந்த இடத்துல கூடி வர்றது, வாங்குறது, இந்த காரியங்கள். ஸோ இந்த மக்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். இந்த விவசாயம் செய்கிற மக்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். இந்த ரோட்டில் பாருங்களேன் எவ்வளோ மக்கள், வாலிபர்கள் எவ்வளோ ஒரு இது வகையில். ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா சாராயம், அந்த மதுபானம் சேல்ஸ் ஒரு சைடில் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாமே இந்த ரோட் சைடில் இல்லீகல் தான். ஆனாலும் இந்த மக்கள் எல்லாம் செய்கிறாங்க, இந்த மக்களுக்கெல்லாம் நம்ம ஜெபிக்கணும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பாரம், இந்த மக்களுக்காக இன்னும் நான் ஜெபிக்க வேண்ட ஒரு பாரம் அதிகமாக நமக்குள்ளால ஏவப்படும். ஸோ எப்படியாவது ஜெபிக்கணும். அது ஒன்று தான் வாஞ்சேன், வேறு எந்த ஒரு வாஞ்சையும் கிடையாது. ஸோ நைட் நேரம் இன்னைக்கு வந்து சேர வேண்டிய நேரத்தில் நான் வந்து சேர்ந்துட்டேன். ஸோ இதுதான் டும்கா. ஸோ இந்த டும்காவில் தான் இன்றைக்கி நான் ஸ்டே பண்ண போகிறேன். ஸோ இது ஒரு ஸ்கூல் தான். என்னை இன்னைக்கு இந்த ஸ்கூலில் தான் ஒரு இடத்துல நான் தங்க போகிறேன். ஸோ தம்பி வந்துட்டேன். ஸோ என்னோட ஜேர்னி, என்னுடைய முடிவறது இன்றைக்கி பொக்கோரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது, தன்பாத் கிரிட்டு, அதுக்கப்புறம் டூம்காவில் கிட்ட இவ்வளோ கிலோமீட்டர்ஸ் என்னை ட்ராவல் பண்ணி இந்த பகுதியில் வந்து சேர்ந்துட்டேன். ஸோ இன்றைக்கி இங்கே தான் ஹால்ட் என்னுடையது. ஸோ ஒவ்வொரு நாள் என்னோடய பயணத்தை குறித்து நீங்கள் பார்க்குறீங்க. எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், என் பயணத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், ஊழியத்துடைய தேவைகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தலைவனால் நீங்களும் செய்யலாம், பெரிய காரியங்களை செய்யலாம். இந்த வீடியோ மற்றவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக ஆண்டு உங்களே ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டு கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. பிரைஸ் காட். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒவ்வொரு நாளும் என்னோட பயணத்தை குறித்து உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கும், அதை குறித்து ஷேர் பண்ணுறதுக்கும், அதை குறித்து ஜெபிப்பதற்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.